பட்டன் டைப் மிக்சருக்குள்ளே பட்டன்ஸ் சரியாக வேலை செய்யலைன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு மிக்சரை ரெகுலர் க்ளீனிங் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல ரெகுலர் க்ளீனிங்கை பற்றி பார்ப்போம். கிளாஸ் கிளீனரை போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது மேலே போட்டு ஸ்மூத்தான கிளாத்தை வச்சு தேய்ச்சிங்கன்னா அதில் ஒட்டி இருக்கிற அழுக்கு க்ளீன் ஆகிடும். ரொம்ப உள்பக்கமாக இருக்கிறதுக்கு ஒரு டிப் என்னென்னா, ஸ்க்ரூ ட்ரைவருக்கு கிளாத்தை சுற்றி அதுக்கு கிளாஸ் க்ளீனிங் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி அதை நுணுக்கமான இடத்துக்குள்ளுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். விரல் புகழாத இடத்துலையும் இந்த மாதிரி நாம் க்ளீன் பண்ணிக்க முடியும். உள்ள ஸ்க்ரூ எங்கெல்லாம் அதுக்கு போட்டிருக்கோம் அதுக்குள்ளே ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு ஸ்க்ரூஸை கழட்டி எடுத்துக்கோங்க. டோட்டலாக எத்தனை ஸ்க்ரூன்னு பார்த்து எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவும் கழட்டதுக்கப்புறம் இதை வெளியே எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரூவில் கரெக்டாக ஒரு இடத்துல பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அந்த கழட்டின பாட்டம் பிளாஸ்டிக் பாடியையும் சுத்தமாக கழுவிக்கோங்க. அதில் எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைஸும் இருக்காது, ரப்பர் புஷ்ஷுகள் மட்டும் இருக்கும் அடியில் க்ரிப்புக்காக. அதனால் அதை தண்ணியிலையும் அலசி க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ரப்பர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு சுத்தம் பண்ணிக்கோங்க. உள்பக்கம் அந்த பாட்டம் சைடு இருக்கிற ஹோல்ஸ் வழியாக நிறைய பூச்சிகள் உள்ளே போக சான்சஸ் இருக்குது. அதனால் தூசிகளும் உள்ளே நிறைய சேரும். எறும்புக தொல்லையும் அதிகமாக இருக்கிற வீட்டுங்களில் இதுக்குள்ளே எறும்புங்க போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை விட்டு மோட்டர் ரொட்டேட் ஆகக்கூடிய இடங்களில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மற்ற இடத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்விட்ச் பேக் சைடு உள்ள அந்த போர்டு வந்து பார்க்குறோம். அதையும் தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. வேக்யூம் கிளீனர் இருந்தால் அதில் ஏர் ஸ்ப்ரே வழியாகவோ நல்லா ஏரை வந்து அதில் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத போது வாயிலேயே கெட்டியாக ஊதி அந்த தூசிங்களை சுத்தமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்விட்சிங்கில் ப்ரெஸ் பண்ணுறோம், இது உள்ளே அழுத்த மாட்டேங்குது, ரொம்ப டைட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுக்கணுன்னா என்ன பண்ணோன்னா, இன்னர் சைடு வந்து அதனுடைய மூமெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல WD-40 ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஆனால் கேர்ஃபுல்லாக ஒரு ஒயர் இன்னொரு ஒயருக்கு மிடில் வந்து கான்டாக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் மிடில் கொடுக்கக்கூடாது. இதனுடைய ஹார்ட்வேர் ஸ்விட்ச் லாக்ஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த மூவ் ஆகக்கூடிய இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது இதிலிருந்து ஸ்விட்சிலிருந்து கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு பட்டன் வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த லாக்கோட எங்கே டச் ஆகுதோ அங்கே வந்து ரஃப்பாக இருக்கிறதால தான் இந்த பட்டன்ஸை ப்ரெஸ் ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த பட்டனோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த மற்ற போர்டுக்கு எங்கெல்லாம் வந்து மூமெண்ட்ஸ் தெரியுதோ அந்த மூமெண்ட் இருக்கிற இடத்துல மட்டும் ரொம்ப மைல்டாக ஸ்ப்ரே பண்ணி அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் மற்றதையும் கிளாத் வழியாக தொடச்சிக்கோங்க. அப்போது இந்த லூப்ரிகண்ட் அந்த இடத்துல மட்டும் தங்கி நிற்கும். இப்போது பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக மூவ் ஆகும். இப்போ நான் மூவ் பண்ணுற பார்ட்டை காமிக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்துலையே அந்த நாசிலை வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதே மாதிரி 3 பட்டன்ஸுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இன்னர் சைட் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் கொடுக்கக்கூடிய 3 காப்பர் பின்ஸ் இருக்கும். அதுங்களுக்குள்ளே இந்த லூப்ரிகேண்ட் படாமல் வெறும் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுற இடத்துல இன்னர் சைட் மூமெண்ட் பொசிஷனுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். சுத்தமாக அதுக்குள்ளே இருக்கிற தூசிங்களை தொடச்சிட்டு இதை அப்ளை பண்ணி மறுபடியும் பட்டன்ஸுங்களை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கணும். எங்கெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக தெரியுதோ அதுங்களுக்கு மறுபடியும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சுவிட்சும் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 செகண்ட்ஸுக்கு அதுங்களை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதனோட மூமெண்ட் ஃப்ரீ ஆகிடும். ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். கரெக்டாக எல்லாமே ப்ரெஸ் ஆகுது, ஸ்மூத்தாகவும் இருக்குது பட்டன்ஸ். இப்போ ஏதாவது கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அந்த இடத்த கவனித்து எந்த இடத்துலேருந்து ஹார்டு க்ரியேட் ஆகுதோ அதுக்குள்ளே மட்டும் WD-40 லிக்விடை ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதிலேருந்து லிக்விடு ஸ்ப்ரெட் ஆகி மற்ற வயருக்கு டச் ஆச்சுன்னா மிஸ்கான்டாக்ட் ஆகி உங்களுக்கு மிக்சரு கொளுத்தி போக சான்சஸ் இருக்குது. மோட்டருக்கு கீழ் பக்கத்தில் ரொட்டேட் ஆகக்கூடிய இடத்துல
அந்த பேரிங் டைப்பு செட்டப் இருக்கும். அதில் ஒன்றோட ஒன்று ஒரு அசி ரவுண்டாக சுற்றுற இடத்துல தான் மோட்டருக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அதிகமாக ஆகும். ட்ரை ஆன போது அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டோம், ப்ராப்பராக இருக்குது. பழையபடியே வயருங்க எல்லாத்தையும் அதுக்குள்ளே வந்து வச்சு செட் பண்ணிக்கோங்க. மோட்டர் சுற்றுற இடத்துக்கு இந்த வயருங்க எக்காரணம் கொண்டும் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு சுற்றியும் லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்குக்குள்ளே வயருங்களை ஃபிட் பண்ணிவிடுங்க. பாட்டம் கேஸிங்க அது மேலே கரெக்டான பொசிஷனில் வச்சு சரியான லாக்கிங் சிஸ்டம் வர வரைக்கும் ப்ராப்பராக வச்சு அழுத்தி டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை இதை செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறோம். நான் சுவிட்சை ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஸோ சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக அது வேலை செய்யுது. மறுபடியும் உள்ளே ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை சுவிட்ச் ஊறினதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து ப்ரெஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. சுவிட்ச் எந்த அப்ஸ்ட்ரக்டும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகுது. இப்படி டைட்டான பட்டன்ஸை வந்து நம்ம ஃப்ரீ செஞ்சுக்க முடியும். பாட்டம் கேஸை இப்போ போட்டுட்டு கரெக்டாக ஸ்க்ரூங்களை போட்டு டைட் பண்ணிக்கிறோம். எல்லா ஸ்க்ரூங்களையும் டைட் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். மிக்சரை ப்ளக் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். எல்லோ பட்டனையும் மற்ற ஸ்பீட் மோட் பட்டன்ஸையும் ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே ஸ்மூத்தாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. எந்த ஸ்பார்க்கும் வரலை, எந்த எக்ஸ்ட்ரா சவுண்டும் வரலை. முன்ன விட இப்போ மிக்சியோட சவுண்டும் ரெடியூஸ் ஆகிருக்கு. மோட்டர் ரொட்டேஷன் ஏன்னா அதனுடைய பேரிங்ஸ் கிட்டேயும் நான் WD-40 ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். சக்ஸஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.